ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஈவி கார் வாங்க போறீங்களா இல்ல ஆல்ரெடி ஈவி கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவி கார்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டரி தான். ஒவ்வொரு சார்ஜிங்யும் ஃபுல் 0%ல இருந்து 100% சார்ஜ் பண்ணக்கூடாது. பெட்டர் ஆப்ஷன் 20%லிருந்து 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணீங்கன்னா பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். எப்பவும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல கார் வச்சிக்காதீங்க, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். கார் மேனுஃபேக்சரர் கொடுத்த பேட்டரி ஹெல்த் மறக்காம செக் பண்ணுங்க. ஏவிஎல் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கும். இட் சேவ்ஸ் எனர்ஜி அண்ட் இம்ப்ரூவ்ஸ் பிரேக் லைஃப். பட் ஸ்டில் ஒவ்வொரு டைம் உன் பிரேக் பேட் செக் பண்ணணும். பிரேக் ஃபீல் சாஃப்டாக இருக்கு ஆர் அன்யூஷுவல் சவுண்ட் கேட்டுச்சுன்னா உடனே சர்வீஸ் பண்ணுங்க. பிரேக் ஃப்ளூயிட் லெவல்லையும் செக் பண்ணிட்டு வாங்க. இவி கார்ஸ்ல பேட்டரி வெயிட் அதிகம், ஸோ டயர் வேர் கூடவும் சான்சஸ் அதிகம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் டயர் பிரஷர் செக் பண்ணுங்க. அன்ஈவன் வேர் அவாய்ட் பண்ண ரொட்டேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டு இருங்க. சடன் மைலேஜ் டிராப் வந்தா டயர்ஸ் ஒன் ரீசனாக இருக்கலாம். இவி கார்ஸ் மோஸ்ட்லி ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் தான், ஸோ ஃப்ரீக்வெண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும். ஸோ எப்பவுமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓடிஏ அப்டேட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்டேட்ஸ் மூலம் பர்ஃபார்மன்ஸ், ரேஞ்ச், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். சில கார்ஸ்ல நியூ ஃபீச்சர்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க அப்டேட் மூலமா. அதனால எப்பவுமே அப்டேட் பண்ணுங்க. கார் மேனுவல் ஃபாலோ பண்ணி ரெகுலர் செக்அப்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க வேண்டாம். ஈவியும் வாஷ் பண்ணணும். எப்பவுமே சார்ஜிங் போர்ட் கிளீன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. லாங் டைம் டிரைவ் பண்ணலனா அட்லீஸ்ட் மந்த்ல ஒரு முறை ஷார்ட் டிரைவ் போங்க. பேட்டரி ட்ரெயின் ஆகாம பிரிவென்ட் பண்ணலாம். இந்த சிம்பிள் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஈவி கார் சூப்பர் கண்டிஷன்ல லாங் டைம் யூஸ்க்கு நல்லா இருக்கும். ஈவ் கார்ஸ் வாங்க தயக்கப்படாம வாங்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்க தாட்ஸை சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, signing off PG Times.